ஹாய், என் ஆஃபீஸில் நான் தனியாக இருக்கேன். சும்மா சொன்னேன், எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்ப போகிறேன். ஸோ ஆஃபீஸ் நான் தான் பூட்டிட்டு கிளம்ப போகிறேன். காலையிலேருந்து எனக்கு vlog எடுக்கணும் ஏதாச்சும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog ஷூட் பண்ணலான்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். ஸோ I'll just try. ஓகே. ஆக்சுவலி இந்த பேக் எங்கள் அக்கா எனக்கு வாங்கி கொடுத்தது. அவளுக்கு ஒரு ஷவுட் அவுட். ஐ லைக் இட் வெரி மச். ஓகே, கிளம்பலாம். ஆக்சுவலி என்னோட 90 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் வீடியோ யாராச்சும் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோ, ஒரு 2 வாரமாக நான் வீடியோவே போடலை. ஒரு பிரேக் ஆயிடுச்சு. என்னன்னே தெரியல. வீட்டுக்கு போனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் கெட்டிங் ஸ்டக் வென் ஐம் அட் ஹோம். ஸோ இப்போ தான் வீட்டில் இருந்து நான் நேற்று ஐ எம் பேக் ஆன் ட்ராக். இனிமே அந்த 90 days வீடியோ கண்டினியூ பண்ணணும், போய் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் தான் நான் இந்த vlogல எடுக்கலான்னு இருக்கேன். லெட்ஸ் see எப்படி வருதுன்னு. ஸோ ஐ லைக் vlog, பட் இட்ஸ் ரியலி எம்பாரசிங் டு டூ vlog. இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும். லைக் நான் என்ன பண்ணேன், வொக்காபுலரி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இது என்னது டங் ட்விஸ்டர் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது 3மே கண்டினியூ பண்ணணும். ஃபோன் விழுந்துருச்சு. என்னைக்கு இந்த ஃபோனை நான் போட்டு உடைக்க போறேன்னு தெரியல. ஐ எம் ஸ்டார்டிங் ரீடிங். ஸோ டுடே நான் இக்கிகை படிக்கிறேன். ரொம்ப நாளாக படிச்சுன்னு இருக்கேன். ஆக்சுவலி இது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், பட் இட்ஸ் வெரி நான் ஃபிக்ஷனல். ஐ டோன்ட் நோ எப்படி சொல்கிறது தெரியல. பட் விட்டு ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கேன். And today's tongue twister is a big black bear sat on a big black rug. A big black bear sat on a big black rug. A big black bear sat on a big black rug. A big black rug. A big black bear sat on a big black rug. Bear sat on a big black rug. A big black bear sat on a big black rug. A big black bear sat on a big black rug. A big black bear sat on a big black rug. கடைசியில போயிடுச்சு. Bear sat on a big black rug.
Yeah, big black deer sat on a big black duck. Yeah, big black deer sat on a big black duck. Yeah, big black deer sat on a big black duck. Yeah, big black deer sat on a big black duck. Yeah, big black deer sat on a big black duck. Yeah, big black deer sat on a big black duck. Yeah, big black deer sat on a big black duck. Yeah, big black deer sat on a big black duck. Yeah, big black deer sat on a big black duck. Yeah, big black deer sat on a big black duck. கடைசி ரெண்டுலாம் வரும்போது நெஞ்சே படபடன்னு அடிக்குது. ஸோ இன்னைக்கு வந்து சி வெக்காபுலரி வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணேன். இதில் வந்து 5 வேர்ட்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கேப்டிவேட், செகண்ட் வந்து எமான்சிபேட், தேர்டு வந்து ரெசிபியன், ஃபோர்த்து வந்து ப்ரெசெப்ட், ப்ரீசெப்ட் ஆர் ப்ரெசெப்ட், ஐ திங்க் ப்ரீசெப்ட் இஸ் த ரைட், ப்ரீசெப்ட், ஃபிஃப்த் வந்து கான்சிக்வன்ஸ். ஸோ இந்த 5 வேர்டுக்கு வந்து மீனிங் வந்து நான் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து எமான்சிபேட், ரெசிபியன்ட் அண்ட் ப்ரிசெப்ட் மூணுமே வந்து சி வேர்டே கிடையாது. ஆனால் ஏன் சி வேர்டில் வந்து நான் அதை லேர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இட் ஹேஸ் சி ரூட் வேர்ட். ஓகே, ஸோ லைக் கேப், சிப், கேப்ட், செப்ட், இந்த 4 ரூட் வேர்டும் வந்து இந்த வேர்ட்ஸில் இருக்குது. ஸோ அதனால அவங்க வந்து அதை சொல்லி கொடுத்தாங்க. So that is what I learned. And so the last thing that I am doing for my communication practice is practicing interview questions, because நான் வந்து இப்போ ஒரு ஜாப்ல இருக்கேன், பட் I can't be in this job forever. என்னைக்காவது ஒரு நாள் நான் வெளியே போய் தான் ஆகணும். ஸோ அப்போ நான் இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் மாதிரி நான் இதை வச்சுக்கிறேன். பிகாஸ் எனக்கு இது தேவைன்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் இட். ஜஸ்ட் டு இன்க்ரீஸ் மை கான்ஃபிடென்ஸ் லெவல் இன் மை இன்டர்வியூஸ் ஐ எம் டூயிங் திஸ். ஸோ இதில் வந்து பேசிக்காக என்னோட ரெஸ்யூமை வந்து சாட்ஜிபிடியில் கொடுத்து இதுலேருந்து என்னென்னலாம் கொஷின்ஸ் வந்து பேனல் மெம்பர்ஸ் மே ஆஸ்க் அப்படின்ற மாதிரி கொடுத்து அதில் வர கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸ் வந்து அவங்க சாட்ஜிபிடியே கொஞ்சம் கொடுக்கும். பட் நானும் வந்து எனக்கு எப்படி நான் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி. ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங் திஸ். ஸோ தட்ஸ் இட். டுடேஸ் கொஷின் இஸ் why did you choose MBA after engineering? So let's start. Honestly speaking, I am not selected MBA right after my engineering. After my engineering, my actual plan was to do MTech in IIT. So I had prepared for GATE exam and appeared it for almost 2 years. There is a gap between my undergraduation and post-graduation is the main reason that is my GATE preparation. So in that 2 years was my toughest phase of my life, because I was completely stuck in my home and completely stuck in my home with the unsuccessful preparation. So my mind, my body, my mind and my energy was completely drained out, and I felt very stressed, very hard, and especially very lonely in that phase of time. So I just wanted a change. So my father's immediate decision was to make me join an MBA because of my decision. So that's how MBA happened in my life. It's a choice that I had to escape from my unsuccessful preparation. But right after I am into my MBA, after I joined college, what I felt is I finally felt relatable to what I'm studying. Like I enjoy studying. I enjoyed every bit of my MBA journey in SRM Balliamai Engineering College, and
I actually realized myself uh, my interest was more in working with people than in my technical roles. So I deliberately selected HR and marketing, where we completely work with people and people's perspectives and people's wants, people needs, kind of stuff. So I just to be there, to be here, and it also makes me to build my favorite makes me to build my favorite skills like communication, management, and business development kind of stuff. So I'm really felt very glad that I selected MBA for my career. Uh, for my career. Thank you. எண்டிங் சரியா வரல. இந்த டிஷ்யூ பேப்பர் பறந்து வந்து என்ன பயமுடுத்துச்சு. So that's my major part of evening routine was over. So I really happy that I pulled it after a long gap. So எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. இந்த vlog நான் டக்குன்னு டிசைட் பண்ணி டக்குன்னு எடுத்தேன். எனக்கு எப்படி இதை எடிட் பண்ணி போஸ்ட் போட போகிறேன்றது ஒரு பயம் வேறு இருக்குது. ஐ டோன்ட் நோ. நான் வந்து இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் இதுதான் எடிட் பண்ணுவேன். ஸோ எடிட் பண்ணி இன்றைக்கே போடுறேன்னா இல்லை நாளைக்கு போடுறேன்னா தெரியல. லெட்ஸ் see what will happen. I don't know. நான் என்ன ஆசைப்படுறேன்னா இன்றைக்கே இது போட்டுருணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுறேன். பட் டைம் எப்படி மூவ் ஆகுதுன்றத வந்து எடிட் பண்ண உட்காரும் போது தான் தெரியும். ஸோ பார்க்கலாம். ஸோ I don't know you guys will like this video or not, but I just enjoy doing this. நான் ஜாலியாக தான் பண்ணேன். ஸோ அதனால I hope you also like it, and thank you so much for watching. That's it for today's video, and I'll see you guys tomorrow. Tata, bye, take care.